வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா. கட்டான கட்டழகு கண்ணா, பட்டாடை கட்டி வந்த மைனா, உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா. பட்டாடை கட்டி வந்த மைனா. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு அழகுக்கு சொந்தக்காரரான சுக்கிர பகவான் நட்சத்திரமான பூராடத்தில் பிறந்த உறவுகளே, இயற்கையிலேயே நீங்கள் அழகுதான். நல்ல முடி அடர்த்தி, கருமையான முடி கொண்டவர்கள் நீங்கள். சராசரி உயரம் அல்லது குள்ளமாக இருப்பீர்கள். நல்ல பொலிவான உடலமைப்பு பெற்றவர்கள், நேர்மை மிக்கவர்கள், துணிவு மிக்கவர்கள், நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்கள். இப்படி உங்கள் பலாபலனை சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு முன் உறவுகளே, நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை பற்றி, உறவுகளே, நீங்கள் நமது சேனலை புதிதாக பார்க்கக்கூடியவர் என்றால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை எடுத்துச் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் மூலமாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியோர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணியும் செய்கிறோம். ஹோமம், வேள்வி இவைகளும் நடத்துகிறோம். இதன் மூலமாக கிடைக்கப்பெறும் புண்ணிய காரியங்கள் அத்தனையும், அதாவது இந்த புண்ணிய காரியங்கள் செய்வதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள் போகலாம். உறவுகளே, வாருங்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலாபலன்களில் மிக முக்கியமானது உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான். அன்னை மகாலட்சுமியின் அருள் பெற்ற அனுகிரகம் கொண்டதுதான் இந்த பூராடம் நட்சத்திரம். இயற்கையிலேயே நீங்கள் செல்வந்தர்கள்தான். செல்வந்தர்கள் இல்லாமல் பிறந்தவர்கள் கூட பிற்பாதியில் செல்வந்தராக ஆகக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் நல்ல அழகு, பொலிவான தோற்றம், பேச்சாற்றல், துணிவு, நேர்மை, தன்னம்பிக்கை இத்தனையும் கொண்ட அமைப்பு நட்சத்திரம்தான் உங்களது பூராடம் நட்சத்திரம். உங்களது ராசிநாதன் குரு பகவானாக இருப்பதால் நல்ல ஒழுக்கம், நேர்மை, செய்யும் தொழிலில் வேலைகளில் நேர்த்தி, கட்டளைக்கு கீழ்ப்பணிவீர்கள். உயர்ந்தோருக்கு, உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் செய்வீர்கள். மொத்தத்தில் ஒழுக்கமும் பண்பும் நிறைந்தவர்கள் நீங்கள். உறவுகளே, உங்களுக்கு கல்வி நிலை மிக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் அடிப்படை கல்வியில் சற்று தாமதம், இடையூறு இவைகள் இருக்கக்கூடிய நிலைதான் உங்களுக்கு. ஆனால் உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தம் இவைகள் அத்தனையும் உங்கள் சொல் பேச்சை கேட்கும். இனிமையாக பேசி அவர்களை கவர்ந்து உங்களை கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள். உங்கள் கட்டுக்குள் அவர்களை வைத்திருப்பீர்கள். அப்பேற்பட்ட பேச்சாற்றல் மிக்கவர்கள். சிலருக்கு உறவுகள், சொந்தங்கள்
பகைமையாக கூட இருக்கலாம். இருப்பினும் பிற்காலத்தில் அவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் நாடி தேடி ஓடி வருவார்கள். அதேபோல் உங்களுக்கு மனைவி நல்ல அழகானவர்கள், சற்று மாநிறம், சிலருக்கு கருப்பாக கூட இருக்கலாம். நிதானம் மிக்கவர்கள், சாந்தமானவர்கள், நீதி நியாயம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பன் சிவபெருமானின் பக்தர்களாக இருப்பார்கள். இந்த அமைப்புகள் கொண்ட மனைவி உங்களுக்கு இருப்பார்கள். அதேபோல் நண்பர்கள் உங்களுக்கு ஏராளம் என்றாலும் நல்ல பற்றும் உங்கள் மீது மதிப்பும் உள்ள நண்பர்கள் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு பெற்றதுதான் இந்த பூராட நட்சத்திரம். அதற்கடுத்தது உங்களுக்கு எதிரிகள் என்று பார்த்தோம் என்றால் பெண்கள் இடத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெண்களால் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஈடுபடக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. எனவே பெண்களுடைய நட்பு பாராட்டுதலில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களிடத்தில் சற்று கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள். அதேபோல் நோய் வாய்ப்பு உங்களுக்கு என்னென்ன நோய் ஏற்படும் என்று சொன்னால், இரத்தத்தில் கொலஸ்ட்ரால், அதாவது தேவையில்லாத ஃபேக்ட், இந்த கெட்ட கொழுப்புகள் என்று சொல்வார்கள், அந்த நோய், சிலருக்கு மஞ்சள் காமாலை, அதேபோல் கண் சம்பந்தப்பட்ட நோய் சிலருக்கு, சர்க்கரை வியாதி, கிட்னி சார்ந்த நோய், இந்த நோய்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதேபோல் இந்த நோய்கள் இல்லாமல் மற்ற நோய்களும் உள்ளது என்று சொன்னீர்கள் என்றால், உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி யாரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டுள்ளாரோ அதை சார்ந்த நோய்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் சொன்ன நோய்கள் அத்தனையும் உங்களுக்கு இடம்பெறும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நோய்களை ஐயா சொல்லவில்லையே என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதற்கான விளக்கத்தை தான் தந்தேன். அடுத்தது உங்களுக்கு தொழில், வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பை தரும். அதிலும் பார்ட்னர் போட்டு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் என்றாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பார்ட்னரிடம். ஏனென்றால் பார்ட்னர் சிலருக்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. ஆனாலும் பார்ட்னர் போட்டு செய்வதில் வெற்றி பெற்றக்குண்டான அமைப்பும் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. எப்படியோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். டெக்ஸ்டைல் சார்ந்தது, நூலாலை, பஞ்சு ஆலை என்று சொல்லக்கூடிய இந்த ஆலையை அமைப்பது, இதில் வேலை புரிவது, இதையெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, அதேபோல் ஃபைனான்ஸ், இது போன்ற தொழிலை ஏற்படுத்தி கூடுவதும் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த அமைப்புகள் அத்தனையும் உங்களுக்கு முழு பலனையும் அளிக்கும். அரசு துறை சார்ந்து ஆதாயம் உள்ளவர்கள் நீங்கள். சிலர் அரசு வகை உத்தியோகத்திலும் இருப்பார்கள். பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் ஐடிஐ சார்ந்த துறையில் அதிகமாக இருக்கலாம். இத்தனை அமைப்புகளும் கொண்ட நட்சத்திரம்தான் இந்த பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கு நாம் பலனை சொன்னோம் என்ற மகிழ்ச்சியில் நானும் இப்பேற்பட்ட பலாபலன்களை பார்த்தோம் என்ற திருப்தியில் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எமது அடுத்த பதிவு உத்திராட நட்சத்திரத்தை பற்றி, அதை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நீங்கள் தயாராக இருங்கள் உங்களது பதிவை காண. அதுவரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி வணக்கம் சொல்கிறேன்.